வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேலம் சங்ககிரி தாரமங்கலம் மாரமங்கலத்துப்பட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சாயத்து அங்கே இருக்கும். இந்த வாழைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அடியில் உரம் வந்து எருவு கூட கலந்து வேப்பமணக்கு ஆமணக்கு கொட்டமுத்து அந்த கலவையோட மிக்சிங் ஒன்று கூட வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட்டு ஜிங்கு போரானு மெக்னீசியம் மாங்கனீஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. டோட்டலாக ஓலிஃப்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்ப்ரே பண்ணியிருக்கு. அப்புறம் எப்போ போல் தண்ணி எடுத்து விட்ருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இது வாழைக்கு பண்ணல. எந்த கெமிக்கலும் கொடுக்கல, எந்த எக்ஸ்ட்ரா ரசாயனமோ எதுவுமே ஸ்ப்ரேவும் பண்ணலை. ஒன் அண்ட் ஒன்லி செலவுன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே இந்த வாழைக்கு மீறி போனால் ஒரு 4500 செலவு பண்ணிக்கிறாங்க மொத்தமாகவே, இந்த மொத்த ஃபீல்டுக்குமே. அவ்வளோதான் செலவே பண்ணிக்கிறாங்க இது வரைக்குமே. வாழை எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது போக நம்ம ஸ்டெம் இன்ஜெக்ஷனும் பண்ணிகிட்டு இருக்கோம், அது மெயின். இப்போ அடுத்து இது நம்ம இது கொடுக்கும்போது வாழை இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி நல்லா கிடைக்கும். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு வாழையில் இருக்குது. அந்த பார்த்தாலே தெரியும், அந்த கருப்பு இருக்குது. நல்லா வாழை வந்து நல்லா அந்த கருகருன்னு வரணும், இலை நல்லா கருன்னு வரணும். அடுத்து வர கொடுத்தும் பார்த்தா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கருகருன்னு இருக்குது. நல்லா இந்த கருப்பு இருந்துச்சுனாலே போதும், ஒளிச்சியாக இருக்க வந்து நல்லபடி நடக்கும். தாவரம் வந்து வளர்றதுக்கான வேலையை வந்து இந்த இலை மூலியமாகவே பார்த்துக்கும் ஈஸியாக. இந்தளவு க்ரோத் இருக்குது, எல்லா பக்கமே பார்க்கலாம். வாழையை பார்த்தாலும் தெரியும் இப்படி இருக்குன்ட்டு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது.